Hello students, welcome to Heba Max Study Time. 9th Standard Max CBSE portions பார்த்துட்டு Chapter 2 Polynomials Exercise 2.3 Fifth question solve பண்ணலாம். First 4 questions already solve பண்ணிட்டேன். Playlistல பார்த்தீங்கன்னா இருக்கும். And இத first time நம்ம சேனலுக்கு நீங்க visit பண்றீங்கன்னா மறக்காம subscribe பண்ணி bell icon select பண்ணிக்கோங்க. CBSE ஓட max portions எல்லாம் தமிழ்ல உங்களுக்கு explanations இருக்கும் சரிங்களா? கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட friends இதே மாதிரி max related videos search பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். Fifth question பாருங்க factorize x cube minus 2x square minus x plus 2 நமக்கு ஒரு polynomial கொடுத்துட்டு இதை factorize பண்ண சொல்றாங்க பட் factors எதுவுமே கொடுக்கல x minus 1 x plus 1 அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல நம்ம தான் கண்டுபிடிக்கணும் ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் சொல்யூஷன்ல கொஸ்டின் எழுதுங்க x cube minus 2x square minus x plus 2 இப்போ இந்த 2 ஓட ஃபேக்டர் இப்போ லாஸ்ட் டேர்ம் என்னது கான்ஸ்டன்ட் 2 constant term 2 ஓட factors என்னன்னு எழுதுங்க 1 2s are 2 அவ்வளவுதான் ஏன்னா 2 prime numbers வேற எதுவுமே இருக்காது ஸோ நம்ம எப்படி செக் பண்ணோம்னா இப்போ x plus 1 ஃபர்ஸ்ட் நம்ம x plus 1 சப்ஸ்டிடியூட் பண்ணி 0 ஆகுதான்னு பார்க்கலாம் 0 ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் லாங் டிவிஷன் மெத்தட்ல கூட சால்வ் பண்ணலாம் சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் நான் வந்து x plus 1 எடுத்திருக்கேன் which is equal to 0 அப்போ x is equal to minus 1 so இப்போ x இருக்க இடத்துல minus 1 substitute பண்ணலாம் minus 1 whole cube minus 2 into minus 1 whole square minus x இருக்க இடத்துல minus 1 plus 2 இப்போ next lineல minus 1 whole cube minus 1 into minus 1 plus 1 into minus 1 so minus 1 minus 2 minus 1 square minus 1 into minus 1 plus 1 minus into minus plus 1 plus 2 plus 1 minus 1 cancel minus 2 into 1 minus 2 plus 2 இது ரெண்டும் cancel ஆயிடுச்சுனா answer 0 இப்போ answer 0 ஆயிடுச்சுனா x plus 1 is a factor எழுதிடலாமா so first factor கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ எத்தனை factor கண்டுபிடிக்கணும்னு எப்படி கண்டுபிடிக்கிறது x cube x powerல cube இருந்தா நமக்கு 3 factor இருக்கும்னு அர்த்தம் சரிங்களா 3 ஃபேக்டர் நமக்கு கிடைக்கும் இப்போ ஒரு ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ இத வச்சிட்டு நம்ம என்ன சால்வ் பண்ணலாம்னா டிவைட் x cube minus 2x square minus x plus 2 by x plus 1 ரிமைண்டர் தியரம் யூஸ் பண்ண போறோம் சரிங்களா so x cube minus 2x square minus x plus 2 side la x plus 1 x cube divided by x first அப்படிதானே கண்டுபிடிப்போம் so cube வந்து ஸ்கொயரா மாறிடும் மேல x ஸ்கொயர் இருக்கும் இப்போ x ஸ்கொயர் இதையும் மல்டிபிள் பண்ண x ஸ்கொயர் into x x cube plus x ஸ்கொயர் into 1 x ஸ்கொயர் மைனஸ் பண்ணலாமா plus term மைனஸ் ஆயிடும் term மைனஸ் ஆயிடும் first இது செஞ்சிட்டு தான் நம்ம கட் பண்ண முடியும் சரிங்களா இப்போ இங்க -1 இருக்கு -2 -1 -3x ஸ்கொயர் அடுத்த டேர்ம் என்னது மைனஸ் எக்ஸ் இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் டிவைட் பண்ணு இதில் ஃபர்ஸ்ட் டேர்ம் இதில் ஃபர்ஸ்ட் டேர்ம் மைனஸ் 3x ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஒரு எக்ஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா மைனஸ் 3x இன்டூ எக்ஸ் மைனஸ் 3x ஸ்கொயர் ப்ளஸ் இன்டூ மைனஸ் 3x இன்டூ 1 3x இப்போ மைனஸ் டேர்ம் ப்ளஸ் ஆகிடும் மைனஸ் டேர்ம் ப்ளஸ் ஆகிடும் இதை கேன்சல் பண்ணிடலாம் ப்ளஸ் 3x மைனஸ் 1 இது பிளஸ் அப்போ இதான் பெரிய நம்பர் அப்போ 2x கவனமாக செய்யணும் பேலன்ஸ் இருக்கிற ப்ளஸ் 2 கீழே கொண்டு வந்துடலாம் இப்போ 2x டிவைடட் பை எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிட்டா 2 மட்டும்தான் கிடைக்கும் ஸோ ப்ளஸ் 2 எழுதிக்கலாம் அப்போ 2 இன்டூ எக்ஸ் 2x ப்ளஸ் 2 1s are 2 ப்ளஸ் மைனஸ் ஆகிடும் ப்ளஸ் மைனஸ் ஆகிடும் ஒரே வேல்யூ கேன்சல் பண்ணிட்டா 0 இப்போ நம்ம ஃபேக்டர் எப்படி கிடைக்கும்னா x plus 1 into x square minus 3x plus 2 remainder 0 factors எடுத்து எழுதிட்டோம் இப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம் இங்க x square முன்னாடி 1 இருக்கு ஸோ 1 into 2 2 2வை ரெண்டா பிரிக்கணும் -3 சம் வரணும் 2 1s are 2 தான் பண்ண முடியும் மைனஸ் இருக்கனால -2 -1 அப்பதான் -2 -1 -3 ஆகும் மைனஸ் into மைனஸ் ப்ளஸ் 2 1s are 2 இல்லையா இப்போ மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட் பண்ணலாமா x plus 1 into x square
மைனஸ் 2 இங்கே இருக்கு பாருங்க. ஸோ 2 செகண்ட் எழுதிக்கலாம், மைனஸ் 1 எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ மைனஸ் எக்ஸு மைனஸ் 2x ப்ளஸ் 2 எழுதும் போதே நீங்கள் வந்து இதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஈஸி. நெக்ஸ்ட் லைனில் எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படியே இருக்கட்டும். இதுலேருந்து எக்ஸு காமனாக வெளியே எடுத்துடலாம். ஸோ ஒரு எக்ஸ் உள்ள மைனஸ் 1. இப்போ இது ரெண்டுத்துலேருந்து 2 காமன், மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் 2 காமனாக வெளியே எடுத்துட்டோன்னா எக்ஸு ப்ளஸ் இருக்கு, வெளியே மைனஸ் வந்துச்சுன்னா உள்ளக்கையும் மைனஸ் தான் வரணும். 2 1s are 2. இப்போ காமன் ஃபேக்டர் என்ன பாருங்க, எக்ஸ் மைனஸ் 1. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. இதான் நம்மளோட ஃபேக்டர்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்குமே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் எக்ஸ் கியூப் மைனஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் 9x மைனஸ் 5. ஸோ சொல்யூஷனில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிடுங்க. எக்ஸ் கியூப் மைனஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் 9x மைனஸ் 5. ஸோ இப்போ இந்த டேர்மோட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன சொல்லியிருக்கேன், கான்ஸ்டன்ட் டேர்ம் எடுத்துக்கலாம். கான்ஸ்டன்ட் டேர்மோட ஃபேக்டர்ஸ் 5 ப்ரைம் நம்பர் தான். ஸோ 1 இன்ட்டு 5, 1 யூஸ் பண்ணிக்கலாம், 5 யூஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே 1 யூஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போது எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0, therefore எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம பார்க்கணும், சரியா? மைனஸ் 1 ஹோல் கியூப் மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 9 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 5. மைனஸ் 1 ஹோல் கியூப் மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1, ஸோ மைனஸ் 1 தான் வரும். ஏன்னா இது ப்ளஸ் ஆகிடும், அகேன் மைனஸ். மைனஸ் 3 மைனஸ் 1 ஸ்கொயர் மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 9 1s are 9 மைனஸ் 5. ஸோ நெக்ஸ்ட் லைனில் 9 minus 5 4, 4 minus 1 3, minus 3 into plus 1 minus 3, 3 minus 3 0. Therefore x plus 1 is a factor அப்படின்னு எழுதிடலாம். நெக்ஸ்ட் டேர்ம் என்ன பண்ணும், டிவைட் பண்ணும் இல்லையா. எக்ஸ் கியூப் மைனஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் 9x மைனஸ் 5. ஸோ இதை எக்ஸ் ப்ளஸ் 1ஆல் டிவைட் பண்ணலாம். Therefore x cube divided by x. இது 1 time cancel பண்ணிட்டோம்னா x square இருக்குமா, x square first quotient. So x square into x, x cube, x square into 1, x square. So ரெண்டுமே plus அப்போ minus ஆயிடணும், plus minus ஆயிடும். இதை cancel பண்ணிடலாம். minus 3 minus 1 அப்போ minus 4x square. next அந்த minus 9x கீழே கொண்டு வந்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு டேர்மும் இங்கே ஃபஸ்ட் டேர்மும் டிவைட் பண்ணும். மைனஸ் 4x ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ். நீங்கள் சைடில் டிவைட் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த தப்புமே வராது. இங்கே ஒரு எக்ஸோ இதில் ஒரு எக்ஸோ கேன்சல் பண்ணிட்டோன்னா மைனஸ் 4x, அதை இங்கே மேலே ஆட் பண்ணிக்கணும். மைனஸ் 4x மைனஸ் 4x இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 4 1s are 4x. இப்போ மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும் இல்லையா. இதை கேன்சல் பண்ணிடலாம். மைனஸ் 9x ப்ளஸ் 4, 9ல் 4 போயிடுச்சுன்னா 5, பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் 5x. லாஸ்ட் டேர்ம் கீழே கொண்டு வந்துடலாம், மைனஸ் 5. இப்போது ஃபஸ்ட்டு டேர்மும் இதில் ஃபஸ்ட் டேர்ம் மைனஸ் 5x டிவைடட் பை எக்ஸ் கேன்சல் பண்ணிட்டா மைனஸ் 5. ஸோ கோஷன்ட்டில் மைனஸ் 5 எழுதிக்கலாம். மல்டிபிள் பண்ணுங்கள். மைனஸ் 5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5 இன்ட்டு 1 மைனஸ் 5. இது ப்ளஸ் ஆகிடும், இதுவும் ப்ளஸ் ஆகிடும், கேன்சல் பண்ணிட்டா 0. கிளியர்? இப்போ நம்ம கோஷன்ட் எடுத்து எழுதிக்கலாமா. ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்கும், எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 5. இந்த டேர்மை மட்டும் ஃபேக்டரைஸ் பண்ணால் போதுமா. மைனஸ் 5 இருக்குது, நான் ஸ்ப்ளிட் பண்ணும் மிடில் டேர்ம், அப்போ மைனஸ் 4 வரணும். ஸோ 5 1s are 5, ஏன்னா ப்ரைம் நம்பர். 5 1s are 5 அண்ட் சம் இருக்கிற இடத்துல மைனஸ் இருக்கனால பெரிய நம்பருக்கு தான் மைனஸ், சின்ன நம்பருக்கு ப்ளஸ் எழுதிக்கணும். ஸோ நம்ம வேல்யூஸ் எப்படி இருக்கும், எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு அகேன் எக்ஸ் ப்ளஸ் 1 மறுபடியும் எக்ஸ் மைனஸ் 5. நம்ம இப்போ மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுறதும் ஒரு வாட்டி நான் சால்வ் பண்ணி காமிச்சிடுறேன். எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படியே இருக்கட்டும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x எப்படி பிரிக்கலாம், மைனஸ் 5x ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படியே இருக்கும். இது ரெண்டுத்துலேருந்து நான் எக்ஸை மட்டும் காமனாக வெளியே எடுக்கிறேன். அப்போ எக்ஸ் ஸ்கொயரில் ஒரு எக்ஸ் வெளியே போயிடுச்சுன்னா இன்னொரு எக்ஸ் உள்ளே இருக்கும், மைனஸ் 5x வந்து வெளியே போயிடுச்சு.
ஸோ இங்கே அதே டேர்ம் வந்துருச்சா எக்ஸ் மைனஸ் ஃபைவ், அப்போ ப்ளஸ் ஒன்னு வெளியே எடுத்துக்கிட்டா போதும். எக்ஸ் மைனஸ் ஃபைவ் அந்த டேர்ம் அப்படியே நீங்கள் எழுதிடலாம். இப்போ இது ரெண்டும் காமனா, அதை ஒன்றா சேர்த்து எழுதிக்கலாமா? எக்ஸ் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன். ஸோ இதுதான் ஃபேக்டர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன், எக்ஸ் ப்ளஸ் ஒன், எக்ஸ் மைனஸ் ஃபைவ்னு எழுதியிருப்போம். Next question, x cube plus 13x square plus 32x plus 20. Solution la question எழுதிடலாம். x cube plus 13 into x square plus 32x plus 20. Constant term 20. இப்போ 20 ஓட factors 1 2s are 10s are 3 table வராது, 4 5s are again இங்க 5 வந்துச்சு. ஸோ நமக்கு 6 ஃபேக்டர். எப்போவுமே ஸ்மாலஸ்ட் ஃபேக்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க 1. So x plus 1 equal to 0, x is equal to minus 1. இதை first try பண்ணணும். 0 வந்துச்சுன்னா it is a factor எழுதிக்கலாம். Therefore minus 1 whole cube plus 13 into minus 1 square plus 32 into minus 1 plus 20. Clear? இப்போ minus 1 whole cube, minus 1 into minus 1 plus 1 into minus 1 minus 1 plus 13 into minus 1 square 1 plus into minus minus 32 plus 20 minus 1 13 into 1 13 minus 32 plus 20. இப்போ ரெண்டு பாசிட் டேர்மும் சைடில் ஆட் பண்ணுங்க 20 13 33. அடுத்து நெகட்டிவ் ரெண்டுமே மைனஸ் இருந்தாலும் ஆட் பண்ணும். ஸோ minus 1 minus 32 which is minus 33 எழுதிக்கலாமா? Plus 33 minus 33 which is equal to 0. Therefore x plus 1 is a factor எழுதிடலாமா? இப்போ இந்த ஃபேக்டர் வச்சுட்டு டிவைட் பண்ணலாம். x plus 1 x cube plus 13x square plus 32x plus 20. இப்போ இதை டிவைட் பண்ணலாம். இங்கே ஃபஸ்ட்டு டேர்மு இதில் ஃபஸ்ட் டேர்மு டிவைட் பண்ணும். எக்ஸ் கியூப் டிவைடட் பை எக்ஸு கேன்சல் பண்ணுங்கள், கியூப் ஸ்கொயர் ஆகிடும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 எக்ஸ் ஸ்கொயர் இல்லையா? இதை டிவைட் பண்ணலாம். ப்ளஸ் மைனஸ் ஆகிடும், ப்ளஸ் மைனஸ் ஆகிடும். இதை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 13 minus 1 13 minus 1 12x square. அடுத்தது ப்ளஸ் 32 கீழே இறக்கிடணும் நெக்ஸ்ட் டேர்ம். இப்போ இது ரெண்டு டிவைட் பண்ணலாம். 12x ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ், இதில் ஒரு எக்ஸ் இதில் ஒரு எக்ஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு ப்ளஸ் 12x மட்டும் நியூமரேட்டரில் இருக்கும். ஸோ எக்ஸ் இன்ட்டு 12x ஸ்கொயர் ப்ளஸ் 12x இன்ட்டு 1 12x ப்ளஸ் மைனஸ் ஆகிடணும், ப்ளஸ்ஸு மைனஸ் ஆகிடணும் இல்லையா? ஃபஸ்ட்டு டேர்ம் கேன்சல் பண்ணிடலாம். 32 minus 12 20x பேலன்ஸ் ப்ளஸ் 20 கீழே கொண்டு வந்துடலாம். சரியா? இப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணலாம். 20x டிவைடட் பை எக்ஸ், எக்ஸோ எக்ஸோ கேன்சல் பண்ணிட்டா 20 கிடைக்கும் இல்லையா? ஸோ ப்ளஸ் 20 இன்ட்டு எக்ஸு 20x 20 இன்ட்டு 1 20 ப்ளஸ்ஸு மைனஸ் ஆகிடும், ப்ளஸ்ஸு மைனஸ் ஆகிடும். ரெண்டும் கேன்சல் பண்ணிவிட்டு ஆன்சர் 0. எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 12x ப்ளஸ் 20. இப்போ 20யை ரெண்டாக பிரிக்கணும். 20யை ரெண்டாக பிரித்தோன்னா 2 10s are 20. நமக்கு நிறைய ஃபேக்டர் இருக்குது. ஏன் 2 10 எடுக்கிறோன்னா நமக்கு 12 கிடைக்கணும். ஸோ ப்ளஸ் 2 ப்ளஸ் 10 பண்ணும்போது நமக்கு 12 கிடைக்கும். 2 10s are 20. இப்போ மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 10x ப்ளஸ் 20. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு இதுலேருந்து எக்ஸ் காமனாக வெளியே எடுத்துடலாமா? ஒரு எக்ஸ் உள்ளே வரும். ஸோ 2xல எக்ஸ் வெளியே இருக்குது, ஸோ 2 இல்லை. ப்ளஸ் இது ரெண்டுத்துலேயும் 10 காமனாக வெளியே எடுத்துட்டா உள்ள எக்ஸ் இருக்கும். 10 2s are 20. இப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 காமன் ஃபேக்டர் கிடச்சிருச்சு. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 10 சேர்த்து எழுதிட்டா போதும். இதுதான் நம்மளோட ஆன்சர். ஈஸியாக சால்வ் பண்ணிட்டோம் பாருங்கள். அடுத்த கொஸ்டின் கண்டுபிடிக்கலாம். ஃபோர்த்து சப்டிவிஷன் 2y cube plus y square minus 2y minus 1. ஸோ லாஸ்ட் டேர்ம் minus 1
1 தான் ஃபேக்டராக எடுக்க போகிறோம். ஸோ 1 1s ஆர் தான் 1 கிடைக்கும் இல்லையா? அண்ட் -1 இருக்கனால +1 ஒன்று -1 அப்படி எடுத்துக்கலாம். சரியா? இப்போ சொல்யூஷனில் கொஷின் எழுதிக்கலாம். 2y³ + y² -2 × y - 1. கிளியரா? இப்போ y இருக்கிற இடத்துல நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்னா y + 1 = இப்போ y + 1 எடுத்துக்கலாம். y + 1 = 0. அப்போ y = -1. இப்போ நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம்? -1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் இல்லையா? Therefore 2 × -1 whole cube plus -1 whole square minus 2 × -1 -1. -1 ஓட cube -1. So 2 × -1 plus -1 × -1 +1 minus into minus plus 2 -1 -1 +1 cancel. 2 × -1 -2 +2 இதுவுமே cancel. -2 +2 cancel ஆனா 0. Therefore y + 1 is a factor அப்படின்னு எழுதிடலாமா? So next இந்த term y + 1 வச்சு divide பண்ண போகிறோம் இல்லையா? 2y³ + y² -2y -1 y + 1. first term divide பண்ணுங்க. 2y³ divided by y. ஒரு y cancel ஆனா 2y² வந்து நமக்கு இருக்கும். 2y² into y 2y³ plus 2y² into 1 2y² minus cancel ஆயிடும். -2 + 1 அப்போ -y² divided by -2y. இப்போ இது ரெண்டு டிவைட் பண்ணலாம். -y² divided by y ரெண்டும் கேன்சல் பண்ணிட்டா -y. ஸோ இதுலேயும் -y. ப்ளஸ் into minus y into y y². ப்ளஸ் into minus y. இது ப்ளஸ் ஆகிடும், இதுவும் ப்ளஸ் ஆகிடும். இது ரெண்டும் கேன்சல் பண்ணிடலாம். -2 + 1 அப்போ -y -1. இப்போ இது ரெண்டு டிவைட் பண்ணலாம். -1 by y கேன்சல் பண்ணால் -1 இல்லையா? ரெண்டும் ஒரே நம்பர், ஒரே வேரியபிள். ஸோ -1 into y -y -1 into +1 -1 மைனஸ் ப்ளஸ் ஆகிடணும் கேன்சல் பண்ணிட்டா 0. ஸோ இப்போ நம்ம டேர்ம் எப்படி பிரிஞ்சிச்சு? y + 1 into 2y² - y -1. ஸோ நெக்ஸ்ட் லைனில் y + 1 into 2y² - y -1 இல்லையா? இப்போ இதுதான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறோம். 2 into -1 பண்ணோம். y² முன்னாடி இருக்கிறதும் கான்ஸ்டன்ட். 2 into -1 -2. -2 ரெண்டாக பிரிக்க போகிறோம். அப்போ 2 1s are 2 தான் எடுக்க முடியும். அண்ட் சம்முக்கு மைனஸ் இருக்கனால பெரிய நம்பருக்கு மைனஸ், சின்ன நம்பருக்கு ப்ளஸ். ஸோ y + 1 into 2y². 2 ஃபஸ்ட் எழுதிக்கலாம். -2y minus plus 1 into y -1. y + 1 2y² 2y. அப்போ 2y வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். 2y வந்து காமனாக வெளியே எடுத்துடலாம். அப்போ நமக்கு ஒரு y மட்டும் உள்ளே இருக்கும். -2y 1s are 2y. ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது பாருங்கள். ஸோ +1 into y -1. கிளியரா? இப்போ இந்த ரெண்டு ஃபேக்டரும் காமன் ஆயிடுச்சு. ஸோ y + 1 into y -1 இந்த ரெண்டும் சேர்த்து எழுதிக்கலாம். 2y + 1 இதுதான் நம்மளோட ரெக்வயர்ட் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செஷனில் கேளுங்க. நான் சொல்லித்தர டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பார்க்குற வீடியோஸ்க்கெல்லாம் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். சிபிஎஸ்சி மேக்ஸ் அவங்களுக்குமே தமிழில் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆக நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.